AU2D TV. ஒரு வழியா நம்ம இங்க வந்துட்டோம். ஆனா என்ன இங்க வெறும் பாலைவனமா இருக்கு. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் போல. இந்த உலகம் முழுக்க வெறும் பாலைவனம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தினேஷ், அந்த உலகத்துல அந்த மணி எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் இருந்தான். இந்த உலகத்துல அந்த மணி எங்க இருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா உலகத்திலயும் அந்த மணியை கண்டுபிடிக்க யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க சாம். நம்மளாதான் எப்படியாவது அந்த மணியை தேடி கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த உலகத்துக்கு போய் ஆகணும். ஆமா தினேஷ், எனக்கு ஒரு சந்தேகம். மொத்தம் எத்தனை உலகம்லாம் இருக்கு? அந்த பாட்டி அதுக்கான பதில் அடுத்த உலகத்துல கிடைக்குன்னு சொல்லிச்சு. ஆனா இது வரைக்கும் நம்ம 2வது உலகத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் இதுக்கான பதில் நமக்கு தெரியலையே. தெரியல சாம். முதல்ல நம்ம மணியை கண்டுபிடிக்க முன்னாடி அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சாகணும். சரி சாம், வா, இருக்கிற 4 டைரக்ஷனும் தேடி பார்க்கலாம். எப்படியும் மணி இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி கூட கிடைக்காம போயிட போகுது. வா போலாம். மணல் தான் தெரியுது. இந்த இவ்வளவு மணல் எப்படி வந்திருக்கும்? இது என்ன செடி? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது எந்த ரகத்துல சேர்க்கறதுனே தெரியலையே. தேவையான அளவுக்கு அந்த 2 டைரக்ஷன் நம்ம தேடிட்டோம். இன்னும் அந்த மணி இருக்கிறதான ஒரு சின்ன அறிகுறி கூட கிடைக்கல. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? உங்க கூட வந்தது என் தப்புன்னு தெரியுது. நான் பேச விட்டா நீ இப்படிதான் பேசுவேன். வா, போய் அடுத்த டைரக்ஷன்ல தேடலாம். தினேஷ், மணியை தான் காணான்னு பார்த்தாக்கா எந்த ஒரு உயிரினமும் இருக்கிறதான அறிகுறி கூட இல்லையே. ஒருவேளை நான் அந்த உலகத்துக்கு வருவேன்னு தெரிஞ்சு எல்லாரும் போய் மறைஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறியானே தெரியல சாம். வா, கடைசியா இருக்க அந்த டைரக்ஷன்ல போய் பார்க்கலாம். என்னது இது? திடீர்னு நல்லா இருந்த இடம் பள்ளமா மாறிடுச்சு. சாம், பள்ளத்துல விழுந்துட போற. பார்த்து நடந்து வா என் பின்னாடியே. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. அங்க பாரு, கோடாரி கிடக்கு. இந்த கோடாரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். போற வழியில ஏதாவது ஆபத்து வந்தா நமக்கு இது உதவி பண்ணும். சாம், நீ அந்த பக்கமா போய் தேடு. இந்த பக்கம் பாக்குறேன் வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு. ஆமா, தடயம் கிடைச்சிட்டாலும் இப்போ கோடாரி கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் தேடினாக்கா கத்தியும் கடப்பாரையும் கிடைக்கும். அதானே எடுத்துட்டு போயிட்டு நான் இடைக்கா போடுறது. தினேஷ், என்ன காப்பாத்து. இங்க பாரு, ஏதோ ஒண்ணு துரத்திட்டு வருது. என்ன எத்தனை தண்டியா இருக்கு? சாம், அப்படியே கீழே படு. நீ என்ன காப்பாத்தின, இல்லனா அந்த உயிரினத்துக்கு நான் ஒரு லஞ்சா மாறி இருப்பேன். தினேஷ், இந்த டைரக்ஷனே தேவையில்ல தினேஷ். நல்லா இருந்தாலும் திடீர்னு பள்ளமா மாறுது. மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ பெருசா என்ன இவ்வளவு வேகமா துரத்திட்டு வருது. நம்ம வேற ஒரு டைரக்ஷன்ல போய் தேடலாம் தினேஷ். வா போலாம். இல்ல சாம், நாம இந்த வழியா தான் போய் ஆகணும். என்ன தினேஷ், நான் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கலான்னு பாக்குறியா என்ன? முட்டாள் சாம், கொஞ்சமாவது யோசி. நாம மற்ற 3 டைரக்ஷன்ல போகும்போது நம்மளுக்கு எந்த தடையும் வரல. ஆனா இந்த டைரக்ஷன்ல போகும்போது தான் நம்மளுக்கு தடை வருது. எதுவுமே இல்லாத வழியில போகும்போது எந்த தடையும் வராது. இங்க இவ்வளோ தடை வருதுன்னா கண்டிப்பா மணி இந்த சைட்ல தான் இருக்கும். அதுவும் இவ்வளோ பெரிய ஆபத்து நம்ம பக்கத்துலயே இருக்குன்னா மணியும் கண்டிப்பா பக்கத்துலயே தான் இருக்கும். வா, முன்னேறி போலாம். சாம், நான் சொன்னேன்ல, அங்க பாரு, அந்த மலை இருக்குல்ல, அது கடையில ஏதோ பெருசா குகை இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா மணி அதுக்குள்ளதான் இருக்கும். வா, போய் நம்ம அந்த மணி எடுத்து அடுத்த உலகத்துக்கு போலாம்.
தினேஷ் அங்க பாரு அந்த மந்திரமணி. இவ்வளோ ஈஸியா நம்ம கை கிடைக்க நான் யோசிக்கவே இல்லை. இரு நான் போய் இருக்கிறேன். சாம் ஒரு நிமிஷம் நில்லு, சொன்னா கேளு, போகாத, இரு நில்லு. திடீர்னு என்ன நடக்குது? இங்க என்னமோ ஆகுது. அப்பாடி, ஒரு வழியா எல்லாம் நின்றுச்சு. இது என்ன செவுரு? இது எங்கிருந்து வந்தது? அந்த மணியை வேற மறைச்சிட்டு நிக்குது. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயோ, செவுரு பேசுது. பேசும் சுவரே, எங்களுக்கு அந்த மந்திர மணி வேண்டும். உங்களுக்கு அந்த மந்திர மணி வேண்டுமானால் நான் கேட்கும் கேள்விக்கு சரியாக நீங்கள் பதிலளிக்க வேண்டும். சரியாக பதிலளித்தால் அந்த மந்திர மணியை எடுக்க நான் உங்களை அனுமதிப்பேன். ஆனால் தவறாக பதிலளித்தவர் இவ்விடத்திலே இறந்து போய்விடுவார். பேசும் சுவரே, கேள்வியை கேள். எனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்துதான் பிறப்பும் நிகழும், இறப்பும் நிகழும். எனக்கு கால்கள் இல்லை. ஆனால் அவரவர் சூழ்நிலையை பொறுத்து என்னை ஓடுவதாகவும் நகர்வதாகவும் கருதுவர். நான் யார்? சரியாக பதிலளித்தால் மணி உங்களுக்கு சொந்தமாகும். இல்லையேல் உங்கள் உயிர் எனக்கு சொந்தமாகும். பேசும் சுவரே, இவ்வளோ ஈஸியான கேள்வி கேட்குற. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் நண்பன் தினேஷ் பதில் சொல்லுவான். சாம், ஃபூஃபு சொன்ன மாதிரி பிரச்சனை எனக்கு வெளியில இல்லை, என் கூடவே தான் இருக்கு. பேசும் சுவரே, கேட்ட கேள்விக்கான பதில் நேரம். நேரத்திற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆனால் நேரத்தை பொறுத்துதான் பிறப்பும் நிகழும், இறப்பும் நிகழும். அவரவர் சூழ்நிலையை பொறுத்து நேரத்தை ஓடுவதாகவும் நகர்வதாகவும் கருதுவர். அதனால் நீ கேட்ட கேள்விக்கான பதில் நேரம்தான். எதுக்கு இவ்வளோ கேவலமான சிரிப்பு? இங்கிருந்து செவுத்த காணோம், திடீர்னு மறைஞ்சிருச்சு. இங்க பாரு, மணி இங்கதான் இருக்கு. இந்த மந்திர வார்த்தையை நான் சொல்றேன், தயாராரு அடுத்த உலகத்துக்கு போறதுக்கு. ஜீன் டபாக் டம் டம்.